என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். உங்களுடைய முதல் எழுத்து எம் என்று ஆரம்பித்தால், இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு சிலருக்கு அவ்வளவு சரியா வராது. சில பேர் காதல் திருமணம் செஞ்சிருப்பாங்க. காதல் திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு குழந்தைகளால மன உளைச்சல்கள் அதிகமா ஏற்படும். சொத்து சுகங்கள பத்தி இவங்களுக்கு கவலையே படத் தேவையில்ல. ஆண்டவனுடைய அருளால ஏதாவது ஒரு வகையில நிறைய வர ஆரம்பிச்சுரும். அது எங்கிருந்து தான் இந்த பணம், காசு எல்லாம் இவங்களுக்கு சேர்றது தெரியாது. ஆனா வரும். நீங்க நினைக்கலாம், முருகன் என்ற பேருக்கு எம் தானே வரும். அப்புறம் எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கலாம். ஆனா இந்த முருகன் என்ற பேருக்கு அவங்க வறுமையிலேயே இருந்தாலும் 3 வேளை நிம்மதியா ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்டுருவாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து தானே. அவங்க ராஜா மாரி இருப்பாங்க. அப்போ இது இது மாதிரி சில எம் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இருக்கு. அத படிப்படியா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த எம் என்ற வார்த்தையில முதல் எழுத்து அமையறவங்களுக்கு அந்த சொந்த பந்தத்திடையே எந்த ஒரு பிரயோஜனமே இவங்களுக்கு இருக்காது. சொந்த பந்தத்தினால யாருமே இவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு முன்னாடி நிக்க மாட்டாங்க. இவங்களா தன்னுடைய கையை கொண்டு உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த எம் என்ற முதல் எழுத்து ஆரம்பிக்கக்கூடியவர்கள். இவருக்கு தொழில்ல மாற்று நபர்கள் நல்லாவே உங்களுக்கு உதவி செய்வாங்க. மா நிறைய விஷயங்கள் இந்த எம் என்ற எழுத்துல இருக்கு. முதல் எழுத்துல நம்ம மறுபடியும் பார்க்கலாங்க.